இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி பீசஸ் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹவு டு அரேஞ்ச் த செஸ் பீசஸ். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம ரூக்கு ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இந்த ரூக்கு ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு கார்னரில் வைக்கிறோம். அதாவது A1ங்கிற ஸ்கொயர்லையும் இன்னொன்று இந்த கடைசியில் இருக்கக்கூடிய H1ங்கிற ஸ்கொயர்லையும் ரூக்கை வச்சிடறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரூக்குக்கு பக்கத்தில், ரூக்குங்கிறது யானை. இப்போ ஏன் இந்த மாதிரி நேமில் டிஃப்ரெண்ட் இருக்குது? யானைனா நம்ம இங்கிலீஷில் எலிஃபண்ட்னு தானே சொல்லுவோம். பட் இது என்ன, செஸ்ஸில் ரூக்குன்னு ஒரு வார்த்தை புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிகினர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. அதாவது செஸ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. சில நேம்லாம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நேம் எல்லாமே செஸ் லாங்குவேஜில் தான் நம்ம பேச வேண்டியது இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா இது நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது ரொம்ப அவசியம். இதை யானையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரூக் அப்படின்னு சொல்கிறோம். யானைக்கும் ரூக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது, அதாவது யானைங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எலிஃபண்ட் உங்களுக்கு தெரியும். பட் இந்த இடத்துல ரூக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா கூட உங்களால் இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதாவது யானை மட்டுமே போய் சண்டை போடு அப்படின்னு சொன்னால் சண்டை போடாது. போரில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், ஒரு குதிரையை கூப்பிட்டு குதிரைங்க வா அங்கே போய் சண்டை போடுன்னா அந்த குதிரை போய் சண்டை போடாது. அந்த குதிரையும் சரி யானையும் சரி நம்ம தான் போருக்கு பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தக்கூடிய மெத்தடு, அதாவது அந்த குதிரைக்கு மேலேயும் சரி யானைக்கு மேலேயும் சரி ஒரு போர் வீரன் இருப்பார். அவர் மிகப்பெரிய ஆயுதங்கள், கூர்மையான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஆப்போனண்ட்டை அப்படியே, அதாவது எதிரி படைகளில் இருக்கக்கூடியவங்கள்லாம் வெட்டுறது, குத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பார். ஸோ ஒரு யானைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி குதிரைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனை நைட்டுன்னு சொல்கிறோம். போர் வீரன் இல்லாமல் குதிரை போய் சண்டை போட முடியாது. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நைட்டுனா ஹார்ஸ் இங்கிலீஷை பொறுத்தவரை. இப்போ ரூக்கு ரெண்டும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த கார்னரில் ஒன்று, அந்த கார்னரில் ஒன்று. அடுத்ததாக நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடியது நைட்டு. ரூக்குக்கு பக்கத்தில், அதாவது யானை, யானைக்கு பக்கத்தில் குதிரை, ரூக்குக்கு பக்கத்தில் நைட்டு. ஒரு நைட்டு B1ல் இருக்கும், இன்னொரு நைட்டு G1ல் இருக்கும். குதிரைக்கு பக்கத்தில் பிஷப், ரதம்னு சொல்லுவோம். இந்த பிஷப், மினிஸ்டர், மந்திரி, இந்த மாதிரி பல நேம் இருக்குது. அதாவது குதிரைக்கு பக்கத்தில் C1ங்கிற ஸ்கொயரில் ஒரு பிஷப் வைப்போம். இன்னொரு பிஷப் பார்த்தீங்கன்னா F1ங்கிற ஸ்கொயரில் இருக்கும். ஒரு பிஷப் டார்க் கலர் ஸ்கொயரில் இருக்கும். இந்த பிஷப் டார்க் கலர் டயகனலில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும் கேம் முடிகிற வரையும். இதோட கலரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இன்னொரு பிஷப் லைட் கலர் ஸ்கொயரில் இருக்கும். இதோட ரூல்ஸு இது பார்த்திங்கன்னா லைட் கலர் டயகனலில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். பிளாக் கலர், அதாவது டார்க் கலர் டயகனலில் இது மாற்றி வச்சிடக்கூடாது. நம்ம கேமை பொறுத்தவரையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தப்பாக நம்ம விளையாண்டுட்டோம்னா அதுக்கு பேர் இல்லீகல் மூவ். அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணக்கூடாது, இல்லீகல் பண்ணக்கூடாது. இல்லீகல் பண்ணோம்னா நம்ம கேமில் லாஸ் ஆகிடும். அதாவது ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டு, நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் செஸ் டோர்னமெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இல்லீகல் அலவுடு, செகண்ட் இல்லீகல் கேம் லாஸ். ஸோ ரொம்ப ஸ்பீடு கேமில் ஃபஸ்ட் இல்லீகலே கேம் லாஸ், இந்த அளவுக்கு இருக்குது. இல்லீகல்ங்கிறது தவறாக ப்ளே பண்ணுறது, ரூல்ஸை மீறி ப்ளே பண்ணுறது, மிஸ்டேக் பண்ணுறது. அதாவது இதுதான் ரூல் அப்படின்னு இருக்கும், அந்த ரூலை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விளையாடுறது எல்லாமே இல்லீகல் மூவ்ஸ். நம்மளோட கிங் அட்டாக்கில் இருக்குன்னா நம்ம கிங்கை காப்பாற்றணும். கிங்கை காப்பாற்றாமல் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பீஸை ப்ளே பண்ணிட்டோம்னா அது இல்லீகல் மூவ். நம்மளோட கிங்கு அட்டாக்கில் இருக்காங்கிறத நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆப்போனண்ட் நம்மளோட கிங்குக்கு ஒரு பீஸை வச்சு அட்டாக் வச்சுட்டு சொல்ல மாட்டாங்க, நம்ம தப்பு பண்ணுறோமான்னு பார்ப்பாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டா இமீடியட்டாக ஆர்பிட்டர்னால் யார், ரெஃப்ரி, அம்பையர், அவங்கக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு இல்லீகலுங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் வந்துடும். முடிஞ்ச வரையும் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். ரைட். அடுத்தது நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா குயின். இந்த குயின்ங்கிறது, இந்த குயின் பார்த்திங்கன்னா D1ல் வைக்கணும். குயினை D1ல் வச்சதுக்கப்புறமா இந்த கிங்கு, அதாவது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒயிட் கலர் குயின் லைட் கலர் ஸ்கொயரில் வச்சிடணும். லைட் கலர் குயின், லைட் கலர் ஸ்கொயர். அடுத்தது கிங்கு E1ல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், அதாவது குயினுக்கு பக்கத்தில் கிங்கை வச்சிடறோம்.
இப்போ பிளாக் கலர் குயின் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டார்க் கலர் குயின் டார்க் கலர் ஸ்கொயரில் இருக்கணும். D1 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு A to D குயின் சைடுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா D1ல் குயின் வந்துடும், இந்த பக்கம் D8ல் குயின் வந்துடும். ஸோ குயின் சைடு நம்ம பீசஸை வச்சுட்டோம். இப்போ கிங் சைடு பார்த்தீங்கன்னா E to H கிங் சைடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ E1ல் கிங் வந்துடும். அடுத்தது செகண்ட் ரேங்க் ஃபுல்லாக ஒயிட் பான் வந்துடும். செகண்ட் ரேங்க் ஃபுல்லாகவே ஒயிட் பான். இப்போ செகண்ட் ரேங்க் ஃபுல்லாக ஒயிட் பான் வச்சுட்டோம். பீசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதோட நேம் எப்படி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு செஸ் கிளாஸ் எடுக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் இவ்வளோ விவரமாக சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா விவரத்தையுமே அழகாக சொல்லிக் கொடுத்துருவேன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், பீசஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சில பீசஸை நம்ம எப்படி சொல்லலாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து அடிப்படை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம ஈஸியாக போக முடியும். இந்த குயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குயினுக்கு மேலே இருக்கக்கூடிய பானை வந்து குயின் பான்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ இந்த C2ல இருக்கக்கூடிய பானை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா குயின் பிஷப் பான், இது குயின் நைட் பான், இது குயின் ரூக் பான். இப்போ இந்த பானுக்கு வந்து என்னென்னா கீழே இருக்கக்கூடியது ரூக்கு. இந்த ரூக் வந்து யாரோட டீம்? குயினோட டீம். அதனால குயின் ரூக் பான். இப்போ இது குயின் ரூக், இது குயின் நைட், குயின் பிஷப். ஓகே, அடுத்தது கிங்கு, கிங் பிஷப், கிங் நைட், கிங் ரூக். அடுத்தது இந்த பான்லாம் எப்படி சொல்ல போகிறோன்னா கிங் ரூக் பான். H2 பான் வந்து கிங் ரூக் பான். அடுத்தது G2 பான் கிங் நைட் பான், F2 பான் கிங் பிஷப் பான். இப்போ இந்த பான் அதாவது கிங்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பானை கிங் பான்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் பீசஸ் அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட்டட், நெக்ஸ்ட் நம்ம வந்து பீசஸை எப்படி சொல்கிறது, அந்த பானை எப்படி சொல்கிறதுங்கிறத நீங்கள்